நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க மதராசி படத்துடைய டே 2 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் ரேஞ்சில் பார்க்க போகிறோம். அத்தோட இல்லாமல் இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்க நிறைய படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். அதாவது முதல் நாள் வசூல். அதோட நேற்று மதராசி படத்துக்கு டே 1 ப்ரிடிக்ஷனில் போட்டு இன்னைக்கு கிளியர் வசூல் எவ்வளோன்னு பார்க்குறோம். அதுக்கெல்லாம் முன்னாடி வாங்க மதராசி படத்தோட டே 2 பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ரிடிக்ஷன் பார்த்துருவோம். இல்லை வழக்கம் போல சென்னையில் இருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி மதராசி சென்னையில் மட்டும் 1,25 லட்ச ரூபாய் படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாள் வசூலாக கலெக்ட் பண்ணுது. ரெண்டாவது நாளில் தமிழ்நாட்டில் 11,65 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணும். ஆந்திரா தெலுங்கானால 195 crore கலெக்ட் பண்ணும். கேரளாவில் 35 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணும். கர்நாடகாவில் 1,05 லட்ச ரூபாய் படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாள் வசூலை மட்டும் கலெக்ட் பண்ணும். நார்த் இந்தியாவில் 45 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணும். ஓவர்சீஸ்ல மதராசி படம் ரெண்டாவது நாளில் மட்டும் 6,10 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணும். ரெண்டாவது நாளோட கலெக்ஷனா மட்டும் 20 கோடி கலெக்ஷன் தாண்டும். படம் நல்லா இருக்கலாம், ரிசல்ட் வந்துட்டாலும் பெருசா தேட்டரிக்கல் பிக்கப் பண்றது இன்னும் அவ்வளவு பெருசா வந்து சேர்ந்துல. பட் முதல் நாள்ல வசூல் பண்ண அளவுக்கு ரெண்டாவது நாள்லயும் போறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். சரி, இப்போ நம்ம பாலா நடிச்சிருக்க காந்தி கண்ணாடி படத்துக்கு முதல் நாள் வசூல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முதல் நாள்ல மட்டும் 40 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு நம்ம பாலா நடிச்சிருக்க காந்தி கண்ணாடி படம். இந்த படத்துக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. அது நிறைய பிரஸ் ஷோலயே பார்த்து சொல்லிட்டாங்க. அதை தாண்டி படம் நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்ப்போம் என்ன வசூல் வரும்னு. சின்ன படங்கள் ப்ரிடிக்ஷன்ல பெருசா நம்ம பேச வேண்டாம். அடுத்ததா பேட் கேர்ள் படத்துக்கு முதல் நாள் வசூலா 12 லட்ச ரூபாய் கலெக்ட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கும் மைல்டா செகண்ட் டேல இன்னைக்கு வீக்கெண்ட்ல, அதனால வந்து ஓரளவுக்கு சின்னதா கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ நேத்தை விட கொஞ்சம் கலெக்ட் பண்ணும், கொஞ்சம் தான் கலெக்ட் பண்ணும் பாக்ஸ் ஆஃபீஸ். அடுத்ததா காட்டி படத்துக்கு நம்ம அனுஷ்கா விக்ரம் பிரபுலாம் நடிச்சு தெலுங்கு தான் பெரிய ரீஜனா இருக்கு. தமிழ் ரொம்ப கம்மியா தான் கலெக்ட் பண்ணிருக்கு. காட்டிக்கான கிளியர் ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் வந்து டேட்டாஸ் மிஸ்ஸிங் இருக்கு. ஆனா முதல் நாள்ல காட்டி படம் நம்ம இந்தியா லெவல்ல மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி கிட்ட கலெக்ட் ஆயிருக்கு. ஓவர்சீஸ்லயும் பெருசா வரல. சோ காட்டி ஓவராலா முதல் நாள் வசூலா 3 கோடி கிட்ட தான் வந்திருக்கு. அடுத்ததா காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட்ஸ், இது ஒரு ஹாலிவுட் படம், பேய் படம். நம்ம தமிழ்லயும் இப்ப பெருசா வந்திருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. அதன்படி இந்த படம் இங்கிலீஷ்ல மட்டும் 12 கோடி வசூல் பண்ணிருக்கு, இந்தியில 7.5 கோடி வசூல் பண்ணிருக்கு, தமிழ்ல 1 கோடி மேல வசூல் பண்ணிருக்கு, தெலுங்குல 60 லட்ச ரூபாய் கிட்ட வசூல் பண்ணிருக்கு. சோ ஓவராலா 21 கோடி 25 லட்ச ரூபாய் டே 1ல இந்தியா லெவல்ல கலெக்ட் பண்ணிருக்கு காஞ்சூரிங் படம். இந்த படம் ஓவர்சீஸ்ல மட்டுமே 125 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. காஞ்சூரிங் படம் வேர்ல்டு வைடா முதல் நாள்ல மட்டும் 250 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. சரி, அடுத்ததா லோகா சாப்டர் 1 பாத்துருவோம். இந்த படம் 9 நாள்ல 100 கோடி வந்துச்சு கம்பெனி சைடுல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா என் சைடுல 73 கோடி தான் வந்திருக்கு. அதன்படி தமிழ்நாட்டுல இந்த படம் 9 கோடி 55 லட்சமும், ஆந்திரால 8 கோடி 70 லட்சமும், கேரளால 44 கோடி 50 லட்சமும், கர்நாடகால 7 கோடி 3 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடி 22 லட்சமும் கலெக்ட் பண்ணிருக்கு. சோ டோட்டலா 73 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. சாப்டர் 1 சந்திரா ரிலீஸ் ஆகி 9 நாள் வசூலா மட்டும். ட்ரேடிங்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. எனிவே சில ட்ரேடிங் பிரான்ச் வந்து அவங்க நம்பர்ஸை மாத்திக்க மாட்டாங்க, என்னதான் கம்பெனிக்காரங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாலும். சோ அந்த ஒரு நம்பர் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கூலி படம் 21வது நாள் நேத்து வசூலா மட்டும் தமிழ்ல 75 லட்சமும், தெலுங்குல 23 லட்சமும், கேரளால 2 லட்சமும், கர்நாடகால இந்தியில 15 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவராலா இந்தியா முழுக்க 1 கோடி 15 லட்சம் 21வது நாள் வசூல மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. 21 நாள்ல கூட இந்தியா முழுக்க 1 கோடி மேல கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் 21 நாள் மொத்த வசூலா தமிழ்நாட்டுல 146 கோடி 25 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 69 கோடி 53 லட்சம், கேரளால 24 கோடி 65 லட்சம், கர்நாடகால 44 கோடி 85 லட்சம், நார்த் இந்தியால 49 கோடி 42 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. 21 நாள் வரைக்கும் ஒவ்வொரு ரீஜன்லயும் 21 நாளைக்கு டோட்டல் இந்தியா கலெக்ஷனா 334 கோடி 70 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டும் 21 நாள் வரைக்கும் 176 கோடி 80 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. ஓவரால் வேர்ல்டு வைடு கலெக்ஷனா 21 நாளைக்கு 511 கோடி 50 லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இது ட்ரேடிங் நம்பர் தான், நம்ம கம்பெனி சைடுல இருந்து அந்த 404 கோடிக்கு அப்புறம் போஸ்ட் வரல. சோ ட்ரேடிங்ல கம்மியா தான் இருக்கும். அப்படி பார்த்தா 550 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு படம்.